ஹலோ கைஸ், இது நம்மளோட நியூ சேனல் கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் நிறைய நோவு மாதிரிலாம் கொடுத்துருப்பேனே. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ ஏன் நின்றுட்டுருக்கேன் எனக்கே தெரியல. டவர் பக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓடுறா தலைவா. இது நம்மளோட நியூ சேனல். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சங்கட்டமாக ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணால் வாங்குவாங்க. அவ்வளோதான். ஒரு ஒன் டேப் நம்ம ஹெச்டிஆர் போட்டுறப்பல அது ஃப்ரெண்ட் ஒன் டேப் பிளேயரு. இப்போ பார்த்தீங்கன்னா கடார் ஒரு ஒன் டேப். அவ்வளோதான் ஹோல்டிங்கு. ஒரு ஒன் டேப் எடுக்கலாம் பார்த்தா. நெக்ஸ்ட் ரவுண்டு பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்க நோவு மாதிரி ப்ராங்க் பண்ணியிருப்பேன். MP5 எடுத்தாச்சு. இது என் ஃப்ரெண்ட் ஐடி காய்ஸ். என் ஃப்ரெண்ட் ஐடிக்கு நான் புஷ் பண்ணிருக்கேன். அதனால் பக்கத்தில் நாய்ஸாக வேறு இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ரோடு இருக்குது, வண்டி நிறையா போதா, பைபாஸ் வேறு இருக்கா. அதனால் இப்போ பாருங்கள் நோப் ப்ராங்க் பண்ணுறேங்க. இப்போ இல்லையா? இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். பண்ணுங்கண்ணே இந்த மேட்ச்சு விடுங்க. இந்த மேட்ச் இப்போ ஒரு வேறு லெவலில் இருக்கும் பாருங்க ஐஸ். பாருங்க அங்கே ஒரு சுட்டுட்டு இருப்பான் ஆள். நம்மளே பார்த்தீங்கன்னா அழுத்தி புடியா இருப்பான். அரே யார் ரிவே கரோ பாய் ரிவே பண்ணிட்டாங்க. ஐஸ் பாருங்க சங்கட்டம் ஆகிடுவாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க எனக்கு டேமேஜ்டான்ட்டு. நான் இட்டு ஓடுவேன். இப்போ நம்மளாம் 1v2 சூப்பராக ஒரு 1v2. இப்போ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். அங்கே வருங்க. இப்போ பாருங்கள் உள்ளேருந்து ஏறி குதிப்பான் ஒருத்தன். இவன் ஏறி குதிச்சுருவான் எங்களுக்கு. ஜிஎம் சர்க்கார் ஒருவேளை ஹேக்கராக இருப்பானோ தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கில்லு, 2 கில்ல இருக்கேன். இப்போ பாருங்கள் MP40 தூக்கிட்டேன். ஆனால் மாற்றிடுவேன் நினைக்கிறேன். நான் UMP. இந்த மேட்ச் இருக்குது கைஸ் கேம் பிளே. ஆனால் இந்த மேட்ச் பாருங்கள் சோனியா பவரை குறைச்சாலும் எதுவும் குறைக்கல கைஸ். பாருங்கள் ஆள் ஓடுறான். நான் இங்கிட்டு சுற்றி போவேன் பாருங்க. இந்த பவரை போட்டு சங்கட்டம் அடிவாங்க பாருங்க. நான் வருவான்னு ஹெட்டுக்காக வச்சு உட்காந்தே இருப்பேன். தாவா வந்து போங்க. UMPல என்கிட்ட யாருனாலும் ஜெயிக்க முடியாதா? சோனியாலனா நான் ஜெயிச்சிருப்பேன். பவர் ஆஃப் சோனியா காய்ஸ். இப்போ பாருங்க இந்த ரவுண்டில் ஒரு ஓஸ் அடிக்கலாம் நினைப்பேன். லாஸ்ட் ரவுண்ட் பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் காய்ஸ். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த ஃப்ரீ ஃபயர் காரணங்க ஏன் அந்த ஓசிக்கில்னு ஒன்று வச்சாங்க அப்படின்ட்டு. ஓசிக்கில் இப்போ யார் அடித்தாங்களோ அவங்க மேலே அவங்க பேர் போட்டு வர மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே அவங்க பேர் இப்போ நான் அடித்தேன்னா அபி ஓசிக்கில் அப்படின்னு அந்த வாய்ஸில் வர மாதிரி இருக்கும். யார் யார் ரொம்ப ஃப்ரீ ஃபயர் பழைய ஓல்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் டபுள் கில், ட்ரிபிள் கில்னு வாய்ஸ்லாம் வச்சு கொடுப்பானுங்க, செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் இதை தெரியுவேன். நம்ம ஒருத்தர் கீழே வருவாங்க. சர்ப்ரைஸ்
கிரெனேட் விட்டுருவேன் கைஸ். ஆனால் என்ன அது அவ்வளோ தூரம் ரீச் ஆகாது. அவன் ஓட்டினாங்க கட்டைக்கு முன்னாடி. இப்போ பாருங்க ஃபிஸ்ட்லேயே அவனை கொள்ளுவோம். அப்போ தான் அவனை சண்டை. இப்போ நாங்கள் போவோம் கைஸ். இப்போ பாருங்க ஏழு மலை எம்மையமலை எங்கள் தலை வர்றாரு ஓடுறா. அப்போ சொல்லிட்டு வெயிட் பண்ணி ப்ரோ வெயிட் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் ஜீவா ப்ரோ அடிச்சுட்டு போகல பின்னாடி. நான் ஒரு ஓசி அடிக்கலான்னு போவேன். நீ எம்பர் வந்து தேர்ல உடனே வருவேன். ஓசி அடிக்கலான்னு பார்த்தா நான் அடிச்சுட்டு முடிச்சுருவாப்பல நம்மளால. ரெக்கார்ட் பண்ணும்போது ஆயதாங்க ஐஸ் வெளியிட்டு பாருங்க. இந்த மேட்ச் ஏஸ் இருக்குது கைஸ். இப்போ பாருங்க இது பாருங்க மேலேருந்து ஒரு தற்கொலை அடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அதை படிக்கட்டில் உட்காருங்கடா அப்படின்ட்டு நான் இங்கிட்டு ஃப்ளாஷ் பீஸ் எரிஞ்சு விட்ருவேன். அதனால நல்லா சொல்லுவான்னு பார்க்கறதுக்காக பக்கத்துல ஒரு நாக்காயிடுவார். இப்போ பாருங்க நான் சும்மா பாருங்க கிரெனேடு போடுவேன். பார்த்தா அது இங்கிட்ட விழுந்துடும். எனக்கு சர்ப்ரைஸாக போச்சு. சரி டிமிட்டான அப்போ தான் சொன்னே ஏசுலாம் தந்துடுறா இங்கேயாண்டா இருக்க வந்து தர்றான்னா நான் அப்படின்ட்டு லாலை போட்டு ஒரு சந்தோஷத்தில் லாயை மூட்டார போட்டேன். பார்த்தீங்கன்னா கடைசி உண்டு என்ன கொண்டுற பாருங்க பட் ஏன்னா ஓட்டி விட்டேன். ரெண்டு இருக்கிறது இவன் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நம்ம அசிங்கமாக பண்ணிட்டுருப்பான். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க கைஸ் ஹேக்கர் ரோல் கேம் பிளேனா ஜீவா ப்ரோட்ட வந்து கற்றுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க ஒரு ஒன் டேப் அது ஏன் அழிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒன் டேப் வராதுன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அழிச்சு பிடிச்சி கொண்டு வராது. இப்போ பாருங்க லைஸ் ஹேக்கர் ரோல் ஒன் டேப் கொடுங்க பாருங்க. அவ்வளோதான் மேட்சே முடிஞ்சு. சப்போர்ட் பண்ணுங்க. நியூ வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுவோம்.